வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, நான் உங்கள் சுவாமிநாதன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? 2025 சனி பகவானின் பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகின்றார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பரிகாரத்தையும் சொல்ல போறேன். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி 29/3/2025 சனிக்கிழமை, அதாவது பங்குனி மாதம் 15ஆம் தேதி தோராயமாக இரவு 9:41 மணி அளவில் கும்பத்தை விட்டு மீனத்துக்கு பயிற்சியாகிறார் சனீஸ்வர பகவான். மீனத்தில் மட்டும் 925 நாட்கள் பயணித்து செல்ல உள்ளார் சனீஸ்வர பகவான். ரிஷப ராசிக்கு லாப சனி தொடக்கம் என்று சொல்லலாம். ரிஷபத்திற்கு சனி பெயர்ந்து பார்க்கும் இடமாக 1, 5, 8 பாவங்கள் மற்றும் சனி அமர்ந்து இயங்கும் பாவமாக 9, 10, 11 இடங்களையும் இயக்க உள்ளார். ரிஷபத்திற்கு லாபத்திற்கு அமரும் சனி பகவான் எதிர்பாராத உன்னத பலங்களை தர கடமைப்பட்டவராக செயல்படுவார். நீண்ட நாள் இடையூறு தந்த உடல் பிணிகள் நீங்கும். புத்துணர்வு மற்றும் சுறுசுறுப்பு தரக்கூடியதாக இருக்கும். மனதில் இருந்த அழுத்தங்கள் விலகும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் ரிஷபத்திற்கு யோகக்காரனான சனி பகவான் செயல்படுகிறார். குடும்பத்தில் நற்பெயர்களும் மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக அமையும். பூர்வீக இடத்தில் வீடுகள் கட்டும் யோகமும் இடம் வாங்கும் யோகமும் தரும். நீண்ட நாள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இக்காலகட்டம் கரு உண்டாகும். புத்திரர்களால் மன மகிழ்ச்சிகள் தரும். எதிர்பாராத அந்நிய நாட்டு பயணங்கள் அமையும். சிலருக்கு இருக்கும் நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு குடி செல்லும் நிலையை தரும். சிலருக்கு உத்தியோகத்திலிருந்து தொழில் அமைக்கும் நிலையும் தரும். நீண்ட நாள் கடனிலிருந்து நிவர்த்தி பெறுவீர்கள். உறவினர்களாலும் சகோதரர்களாலும் ஆதாயம் பெறக்கூடும். நீண்ட நாட்களாக தொல்லை தந்தவர்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிப்பார்கள். காதல்களுக்கு நினைத்தபடி திருமணங்கள் கைகூடும். இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் வரன் அமையும். பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவார்கள். தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து விலகும். தந்தை வழி உறவுகளில் சிறு சிறு மனக்கசப்புகள் தரும். சிலர் பூர்வீகத்தில் உள்ளவர்கள் வேறொரு இடத்திற்கு இடம்பெயர்ச்சிகள் போன்றவை தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி அழுத்தம் உள்ளதாகவே அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களும் தரக்கூடிய காலமாகவே அமையும். பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் நினைத்த படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்புகள் அமையும். ஆகவே ரிஷப லக்னமாக இருந்து சனி திசை நடப்பவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி சோதனைகளும் பல சவால்களையும் தரக்கூடியதாக இருக்கும். ரிஷப ராசியாக உள்ளவர்களுக்கு குரு தசை, செவ்வாய் தசை, சந்திர தசை, ராகு தசை நடப்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்களும் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரங்கள்: சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதும், தேய்பிறை அஷ்டமி அன்று கால பைரவர் வழிபாடு செய்வதும் சனியின் கெடுத்தாக்கத்தில் இருந்து விடுபடும் நிலையை தரும்.